யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான கோதுமை ரவை உப்புமா தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த கோதுமை ரவை வந்து பார்த்திங்கன்னா, நானே மிஷினில் வந்து ரவை மாதிரி உடச்சி கோதுமை வந்து மிஷினில் கொடுத்து ரவை மாதிரி உடச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், நான் சிறுசாக தான் நான் வந்து உடச்சி எடுத்துருக்கேன். ஆனால் இதே வந்து வேகும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும். ஆனால் ஒரு சூப்பரான ஒரு சுவையான ஒரு கோதுமை ரவை உப்புமா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம், கேரட்டு 2 கேரட்டு, ஒரு 6 பச்சை மிளகாய், அடுத்து 2 தக்காளி, சின்ன சின்ன தக்காளியும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இந்த மாதிரி கேரட் துருவிக்குங்க, வெங்காயம் அரைச்சிக்கோங்க, பச்சை மிளகாய் அரைஞ்சிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு தாளிப்புக்கு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடுகு தாளிக்கிறதுக்கு. இப்போ கடாய் வந்து வச்சுருங்க. அதுக்கு நம்ம வந்து கடலை எண்ணெய் வந்து 2 குழிக்கு 2 அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா உப்புமாவுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நம்ம வந்து அடி பிடிக்காமல் வரும். அப்படியே அடி பிடிக்கணும்னா இந்த சில்வர் கடாயில் சமையல் செய்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் நம்ம வந்து கடுகும் தீஞ்சிரும், இல்லை இந்த உளுந்து கடலைப்பருப்பு பட்டுன்னு தீஞ்சிரும். ஆனால் சூடு சீக்கிரமாக அதை இழுக்கிறதால அதேமாரி வெங்காயம் இதை போடு இப்படி எங்கன்னா கொஞ்சம் நகர்ந்தாலே போதும். எந்த ஒரு பண்டமும் சில்வர் பாத்திரத்தில் செய்கிறம்போது கண்டிப்பாக தெரியறதுக்கு உண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டே இருந்து தான் நம்ம வந்து பதமாக செய்யணும். ஏன்னா சில்வர் பாத்திரங்கள் சமையல், அதாவது அலுமினியம் பாத்திரத்தை விட சில்வர் பாத்திரங்கள் சமையல் செய்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லது. என்ன ஒன்று கொஞ்சம் கூட நகர்ந்து போகக்கூடாது, அடுத்த செகண்டே வந்து கருகிடும். அதுதான் கொஞ்சம் நம்ம பார்த்து செய்யணும். கடுகு பொரிஞ்சோடனே பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து போட்டு உடனே ஒரு செகண்ட்லேயே வந்து நம்ம கடலை பருப்பும் போட்டு நீங்கள் வந்து, ஏன்னா டக்குன்னு எடுக்கணும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா பட்டுன்னு அது சிவந்துடும். அது சிவந்த உடனே நீங்கள் வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துறீங்க. பற்றி சேர்ந்துருச்சு பார்த்திங்களா ஒரு செகண்டில். அதுதான் சில்வர் கடாய் வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு அனல் வந்து நல்லா உரைக்கும். சேர்ந்துருச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுருவோம், இல்லைன்னா இதுக்கு மேலே விட்டோம்னா டக்குன்னு வந்து கறிக்கிடும். வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்குங்க. இந்த வீடியோவில் கொஞ்சம் நாளாக நான் ஸ்கிப் பண்ணி இப்படி வாசலில் வரலும் போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து கருகுன மாதிரி ஆகிடுச்சு. அதாவது கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து சமையல் வந்து செய்யணும். நல்லாவும் இருக்கும். நம்ம சில்வர் பாத்திரங்களில் வந்து சமையல் பண்ணும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, நம்ம ஈஸியாக சமையல் செய்யலாம். இப்போ இருக்கிற நவீனமான ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கெமிக்கல் பூச்சி இல்லாமல் வந்து இந்த பாத்திரங்கள்லாம் வர்றதில்லை. பார்த்துங்க, இது வந்து பச்சை மிளகாய் நீங்கள் வந்து இது கூட வந்து வதக்கிடுங்க. இது வந்து தக்காளியும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சின்ன தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் தக்காளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி முழுசாக, ஒரு பெரிய தக்காளி தான் ஒன்றே ஒன்று போட்டுக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வதங்கிட்ட போதும். இந்த கேரட் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வதக்க வேணாம், சும்மா ஒரு கிளறு மட்டும் கிளறி வச்சுருங்க. ஏன்னா கேரட்டு தான் நமக்கு சத்து. அது ரொம்ப வதக்கினா அதோட சத்துலாம் போயிடும். இந்த கோதுமை உப்புமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் கூட நமக்கு இதில் என்னென்ன சேர்க்கணுமோ நீங்கள் வந்து சேர்த்து சமையல் செய்யலாம். ஏன்னா வந்து கேரட்டு வந்து அதான் டேஸ்ட்டு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு வெறுமனே ஒரு மாதிரி இருக்கும். இது பாருங்கள், கோதுமை எந்த அளவுக்கு ரவை அளவுக்கு நான் உடச்சிருக்கேன். அதான் 2 ஆழாக்கு அளவு தான் நான் எடுத்துருக்கேன் தெரியும். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆழாக்கு காமிச்சா இல்லைங்களா, 2 ஆழாக்கு, அது பேர் வந்து காப்பிடின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 3, அதாவது 1 ஆழாக்கு கோதுமை ரவைக்கும் 3 ஆழாக்கு தண்ணி வந்து விடுங்க. ஏன்னா வந்து உப்பு தேவையான அளவுக்கு இது போட்டுங்க. அதாவது 3 ஆழாக்கு நம்ம சாதாரண ரவைக்கு வந்து 1க்கு 1.5 இல்லை 2 போடுவோம். இது கோதுமை வந்து கொஞ்சம் எப்படியுமே கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ப்ராசஸ் முறையில் வர்றது ரவையெல்லாம். இது வந்து கோதுமை கொஞ்சம் நல்லா வேகணும். உங்களுக்கு பலன்னு வேணால் 2.5 அளவுக்கு ஊற்றிக்கிட்டாலே போதும் தண்ணி. கொஞ்சம் நல்லா வெந்த பதமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வயசானவங்களோ இல்லை குழந்தைங்களோ சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் 1க்கு 3 தண்ணி வச்சா தான்
உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நல்லா கொதி வந்தோடனே நீங்கள் வந்து ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதால தொழறதுக்கு முடியல. ஒரு கையில் நம்ம வந்து அந்த ரவையை கொட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து தொழவி விடணும், இல்லைன்னா கட்டி முட்டி இல்லாமல் இருக்கணும். நான் ஒரு கையிலே வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு நல்லா கட்டி இல்லாமல் தொழவிட்டு தலை மேலே நம்ம அடிக்கிறதுக்காக நீங்கள் மூடி போட்டு டக்கு நீங்கள் கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து செய்கிற பாத்திரங்கள் தான் முக்கியம். பட்டுன்னு அடி பிடிச்சாலே அதோட நம்ம செய்கிற சமையலோட டேஸ்ட்டே போயிடும். அடி பிடிச்ச வாசம் வந்துடும். அதனால் வந்து நம்ம முடிஞ்சாலும் நல்லா கிளறி விட்டு தான் நம்ம வந்து இது நம்ம பதமாக நம்ம வந்து செஞ்சு எடுக்கணும். ஏன்னா இது ரொம்ப பளபளன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கரெக்டாக 2 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா அதான் திரும்பியும் நல்லா வெந்த பதமாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்களும் சாப்பிட்ணுன்னா ஒரு 3 கரெக்டாக 1க்கு 3 வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அவங்க விருப்பம். இந்த மாதிரி பாருங்கள் கட்டியாக வந்துருச்சு. இது கூட நமக்கு வந்து இன்னும் நல்லா மலர்ந்து வரணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையாக ஆக்கணும்னா கொஞ்சம் மூடி போட்டு நம்ம கிளறி விட பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாகவும் இன்னும் கொஞ்சம் பளபளன்னா வரும். இல்லை நீங்களே இந்த பதத்தில் கூட நம்ம வந்து வெந்துருச்சா நீங்கள் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சாஃப்ட்னஸ் வந்துச்சுனாலே நம்ம வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதில் வந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து நெய் கொஞ்சம் விட்டுக்குங்க. ஏன்னா டேஸ்ட் நமக்கு வரணும் இல்லையா, அதில் வந்து நெய் 2 ஸ்பூன் வந்து விட்டு நீங்கள் கிளறி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வெறுமனே வந்து ஏன்னா கேரட் சேர்க்குறதால நமக்கு டேஸ்ட்டு கொடுத்துரும். நம்ம வந்து அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லை பட்சத்தில் உங்களுக்கு தொட்டுக்க எதனா வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் சட்னி தான் இதுக்கு மேட்சிங்காக இருக்கும். நான் தேங்காய் சட்னி அடுத்த ஒரு வீடியோவில் நான் போடுறேன் பாருங்கள். ஏன்னா நான் உப்புமாவை மட்டும் நான் தனியாக எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் மலர்ந்தா மாதிரி கொஞ்சம் வரும். இப்போ நல்லா வெந்த பதம் வந்துருச்சுங்க. நல்லா நம்ம வந்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த பதம் வந்துருச்சு. உண்மையில் வந்து நல்லா இருக்குங்க இந்த கோதுமை ரவை. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லலை. இந்த கோதுமை ரவை எப்படி தயார் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அதாவது கோதுமை ரவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக அது ரேஷன் கோதுமையாக இருந்தாலும் சரி, நம்ம கடையில் வாங்குகிற கோதுமையாக இருந்தாலும் சரி, அது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கழுவி காய வச்சு ரவையை உடைக்கிறது அந்த பதம் அந்த டேஸ்ட்டெலாம் வராது. அதை முதல்ல கோதுமையை நல்லா கழுவி பார்த்திங்களா சூப்பராக உப்புமா ரெடி ஆகிட்டு நல்லா இருக்குங்க. உண்மையில் வந்து சூப்பராக ஒரு மணமாக நல்லாயிருக்கு. அதை நான் சொல்ல வந்தது என்னென்னா, அந்த கோதுமையை வந்து நல்லா கழுவி எடுத்து ஆவியில் வந்து வேக வைக்கணும். நீங்கள் வேகும்போது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா வெந்த பதம் இருக்கும் பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா ஒரு கோதுமையை அமைக்கி பார்த்தாலே வந்து உப்புமா சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த பதம் குழந்தைங்களுக்கு கூட ஊட்டலாம். எந்த ஒரு நம்ம சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா கோதுமை ரவை எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாமையே நம்ம இருக்கோம். நம்மளே வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக சூப்பராக செய்யலாம். அதாவது அந்த கோதுமையை வந்து கழுவி அவிக்கணும், ஆவியில் வந்து வேக வைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு பதம் நமக்கு கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஆவியில் வேக போடுங்க. அதாவது அந்த கோதுமை நசுங்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஆவியில் வேக போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வெயிலில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா இருத்துட்டு ஒரு துணி போட்டு அதில் ஃபுல்லாக காய வச்சுருங்க. ஒரு 2 டேஸில் நல்லா காய்ஞ்சிடுதுங்க. மொறு நல்லா சூப்பராக காய்ஞ்சிடுது. அது காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரவையாக அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு மிஷினில் கொடுத்தீங்கன்னா ரவையாக உடச்சி கொடுங்கன்னா உடச்சி கொடுப்பாங்க. அதுதாங்க அந்த பதம் தான் இந்த கோதுமை ரவை, இந்த கோதுமை உப்புமாவு. நீங்களும் அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதிகமாக காசு கொடுத்து 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்கிது கோதுமை ரவை. நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி மெத்தட் செஞ்சு பாருங்கள். அதாவது கோதுமையை ஆவி காட்டி அதை அவிச்சு எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த பதம் சூப்பரான ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்னோடய ஷார்ட்ஸு பார்த்தீங்கன்னா உங்களோட மனசு சந்தோஷத்துக்கு சும்மா ஒரு வளர்ப்பு பிராணிகளை வச்சு ஒரு ஷார்ட்ஸு போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். என்னோடய வீடியோவில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், ஒரு டைம் பாஸிங்கும் இருக்கும். பாருங்கள்.
அதேமாரி என்னோடய வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.